ஹாய், வெல்கம் டு சாண்டோவர்ஸ். நான் சாண்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு 9 ஸ்ட்ரேஞ்சஸ்ட் கிரேசியஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் எவர் செட். இதெல்லாம் எவ்வளோ விசித்திரமான வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸா இது அப்படிங்கிறதா இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க. சின்ன வயசுல 10 ஸ்போர்ட்ஸா இல்லை ஏஎக்ஸ்என் அப்படின்ற ஒரு இந்த மாதிரி விசித்திரமான விஷயங்கள் செய்யறதுக்காக ஒரு சேனல்ல வந்து அப்பப்போ ப்ரோக்ராம்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்து பெரிய லாங் நெயில்ஸ் வளர்த்துட்டு இருந்ததா பார்த்து தான் ஞாபகம். நான் சொன்னது அரௌண்ட் 2003-2004 அந்த டைம்ல. ஸோ அதை அப்போ பார்த்துட்டு அது அப்படியே கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, அப்படியே விட்டுட்டேன். இப்போ ரீசெண்டாக தான் தெரிஞ்சது அவர் வந்து கிட்டத்தட்ட 66 வருஷம் அந்த நெயில்ஸை வளர்த்துருக்கிறாரு. அது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு, அது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு. யாருன்னா ஸ்ரீதர் சில்லால் அப்படிங்கிறவர், இந்தியன், யூஎஸ்ல செட்டில் ஆயிருக்கிறாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட 66 வருஷம் அவரோட நெயில்ஸை வளர்த்துருக்காரு. எவ்வளோனா 29 அடிக்கு. கடைசியா கொஞ்சம் வயசாகி அவரோட லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ண முடியாம போனதுனால அந்த நெயில்ஸை கட் பண்ணி யூஎஸ் மியூசியம்ல வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் அந்த நெயிலோட இம்பாக்ட் அவரோட லெஃப்ட் ஹேண்ட் ஃபங்க்ஷனையே டோட்டலா கொலாப்ஸ் பண்ணிருச்சு. பட் அது எல்லாத்தையும் தாண்டியும் அவர் 66 வருஷம் அந்த நெயில்ஸை வளர்த்துருக்காரு. 29 அடி நெயில்ஸ். ஒரு 10 நாளைக்கு மேல நகை வெட்டினாலே வீட்டுல வச்சு செஞ்சிருவாங்க. இந்த காலத்துல ட்ரெண்டிங்ல இருந்த அந்த தம்பு நெயிலோட நெயில்ஸ் மட்டும் வளர்க்கறது, சுண்டு விரலோட நெயில்ஸ் மட்டும் வளர்க்கறது அப்படின்றப்ப வீட்டுல ரவுடி பையன் பட்டம் கட்டிடுவாங்க. இவர் ஜாலியா 66 வருஷம் வளர்த்துருக்கிறாரு. நைஸ். நம்பர் 2, நம்ம ஊர்ல காது குத்துறதெல்லாம் தெரியும். நிறைய மூக்கு குத்திக்குவாங்க, மூக்குத்தி போடுறதுக்கு மூக்கு குத்திக்குவாங்க, அதெல்லாம் தெரியும். கொஞ்சம் பின்னாடி நம்மளோட பாட்டி ஜென்ரேஷன்ஸ்லாம் காதுலயே வந்து 4-5 இடத்துல குத்திக்குவாங்க. ஈவன் இங்க இந்த மாதிரிலாம் குத்திட்டு இருப்பாங்க. பட் ஆனா இவர் அதெல்லாத்தையும் தாண்டி கிட்டத்தட்ட 450 பியர்சிங் உடம்புல பண்ணியிருக்கிறாரு. அதுல 270 மூஞ்சில மட்டும். யாருன்னா ரால்ஃப் பச்லாஸ் அப்படிங்கிறவர், அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவரோட பேரு. அவர் வந்து 450 இடத்துல பியர்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுல 270 மூஞ்சில மட்டும். யாரும் அவர்கிட்ட வந்து காது குத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் ஒரு விஷயம் என்னன்னா, அவர் எங்கேயா ஃபிளைட்ல போகணும்னா ஏர்போர்ட் செக்யூரிட்டி எல்லாம் எப்படி பாஸ் பண்ணுவாருன்னு தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது. நைஸ். நம்பர் 3, நம்ம சின்ன வயசுல எல்லாம் இப்போ கூட வந்துட்டு சும்மா அது ஒரு ஸ்விம்மிங் பூல் போறோம், இல்ல ஒரு ஆத்து குளிக்க போறோம் அப்படின்னா யார் ரொம்ப நேரம் முங்கி இருக்கலாம் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா ஒரு தடவையாவது பண்ணிடுவோம். அது பண்ணோம்னா மேக்சிமம் நம்மளால ஒரு 45 செகண்ட்ஸ் இல்ல அதிகபட்சம் அதுல பயங்கரமா தம் கட்டுறவன் எவனா இருப்பான், அவன் வந்து ஒரு 1.5 நிமிஷம் மேக்ஸ் 2 மினிட்ஸ் நம்ம சர்க்கிள்ல நம்ம பார்த்துருப்போம். பட் இவர் வந்து 24 நிமிஷம் மூச்சு பிடிச்சிருக்காரு. எந்த ஸ்பெஷல் பவர், சூப்பர் பவர்ஸ்லாம் அவர் கிடையாது. வெறும் ட்ரைனிங் மட்டும் பண்ணியே 24 மினிட்ஸ் அண்டர் த வாட்டர் மூச்சு பிடிச்சிருக்காரு. அலெக்ஸ் செக்யூரா அப்படிங்கிறவர், அகைன் இது ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். நம்பர் 4, இதெல்லாம் ஒரு ரெக்கார்டாடா அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். பட் அதெல்லாம் ஒரு ரெக்கார்ட் பண்ணி பாப்புலர் ஆகி கின்னஸ்ல இடம் பிடிச்சிருக்காங்க. என்ன ரெக்கார்ட்னா, ஒரே ஆளு அவருக்கு மேல 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 டிஷர்ட்ஸ் போட்டு கிட்டத்தட்ட 260 டிஷர்ட்ஸ் அவர் அட் அ டைம்ல வியர் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் ரெக்கார்டே. அதுக்கு ஒரு காம்படிஷன் வச்சு யார் அதிக டிஷர்ட் வியர் பண்றாங்கன்னு பார்த்து இந்த ஆள் வந்துட்டு 260 டிஷர்ட் மேல 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 வியர் பண்ணி அதை ஒரு ரெக்கார்டா பண்ணியிருக்கிறாரு. நம்ம சாங்கோஸ் பிராண்டுக்கு இந்த மாதிரி ஆளுங்க நிறைய கிடைச்சா நல்லா இருக்கும்ல. நம்பர் 5, இது வந்து நம்ம ஊருக்காரர் ஆண்டனி விக்டர் அப்படிங்கிறவர் வந்து என்ன ரெக்கார்டு வச்சிருக்காரு அப்படின்னா, காது முடி, எனக்கு காதோரமா தான் முடி இருக்கு, பட் காது முடி வந்து 18 சென்டிமீட்டர் லாங் வளர்த்து அது ஒரு ரெக்கார்டா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. பட் ஆனா தலைமுடியே வளராத நிறைய பேத்துக்கு இது ரொம்ப பொறாமையா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர் 6, இப்போ நம்ம ஊர்ல நிறைய பேர் நான் இவ்வளோ சாப்பிட்றேன், ஒரு மீலுக்கு எவ்வளோ சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டு நிறைய பாப்புலர் ஆயிருக்காங்க. பட் ஆனா இவர் வந்துட்டு 1972 இருந்து இன்னைக்கு வரைக்கும் மெக்டொனால்ட பிக் மேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்கர் இருக்கும். அந்த பிக் மேக்கை வந்துட்டு கிட்டத்தட்ட 34,000 பிக் மேக் அவர் இது வரைக்கும் சாப்பிட்டதுக்காக அதை ஒரு ரெக்கார்டா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 34,000 பிக் மேக் பர்கர் 1972 இப்போ வரைக்கும் டோட்டல் எவ்வளோ டேஸ், இது ரொம்ப பெரிய கால்குலேஷனா இருக்கும். அதை நம்ம வேற வீடியோல பார்த்துக்கலாம். நம்பர் 7, போக்கிரி படத்துல வர்ற பிரகாஷ் ராஜ் மாதிரியான ஒரு ரெக்கார்டு. என்னன்னா, அவர் ஜெயில போட்டு தூங்க விடாம பண்ணிடுவாங்க. ஆனா அவர் ஒரு நாள் 1.5 நாளைக்கே தாங்க மாட்டாரு. ஆனா இந்த மனுஷன் 11 நாளைக்கு தூங்காம இருக்கிறாரு. அதுதான் ஹையஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட். ராண்டி கார்ட்னர் அப்படிங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட 11 டேஸ் தூங்காம இருந்திருக்காரு. அண்ட் எண்ட் ஆஃப் அந்த 11th டே கிட்ட எல்லாம் வரும்போது அவர் நிறைய ஹாலுசினேஷன்லாம் அவருக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹாலுசினேஷன்னா 3 படத்துல வர தனுஷ் மாதிரி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி. அந்த கியூட் போஸ் கிடையாது, அவரு அந்த கிளைமேக்ஸ்ல பச்சை பச்சையா யாரெல்லாம் தெரிஞ்சிட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அதுதான் ஹாலுசினேஷன். அந்த மாதிரிலாம் அவருக்கு நிறைய கேரக்டர்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு 11 டேஸ் ஆகும்போது.
நமக்கு 11 டேஸ்லாம் வேணாம், ஒரு 1.5 நாள் 2 நாள் ஸ்ட்ரைட் அவுட் தூங்காம இருந்தாலே நம்ம ஹாலுசினேட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். நம்பர் 8, சின்ன வயசுல நம்ம சில்லியா விளையாண்ட கேம் எல்லாம் அப்படியே வளர வளர கைவிடாம வச்சுக்கிட்டு அதை ஒரு ரெக்கார்டா ரெஜிஸ்டர் பண்ணி பாப்புலர் ஆயிருக்காங்க. டாலிபர் ஜாப்லனோவிக் அப்படிங்கிறவர் வந்து 79 ஸ்பூன்ஸ், நம்ம சாப்பிட்ற ஸ்பூன்ஸ் வந்து அவர் உடம்புல வச்சு பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. வச்சுன்னா ஒட்டியோ இல்ல வந்து வேற ஏதாவது கம் வச்சு ஸ்டிக் பண்ணியோ எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்பூன்ஸா வச்சு 79 ஸ்பூன்ஸ் அவர் உடம்பு மேல வச்சு பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் ரெக்கார்டே. சின்ன வயசுல சும்மா நெத்தியில மூக்குல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஆனா இவர் 79 ஸ்பூன் வச்சிருக்காரு. தெரியல, மேக்னெட்டிக்னு ஏதாவது முழுங்கிட்டாரா என்னன்றது தெரியல, செக் பண்ணணும். நம்பர் 9, ஐ திங்க் வறுமை நிறம் சிவப்பு படம்னு நினைக்கிறேன். அதுல வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ், காசே இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டு ஜனகராஜ் வந்துட்டு ஒரு காம்படிஷன்ல கலந்துக்குவாரு. என்னன்னா மிளகா சாப்பிடணும். அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட எக்கச்சக்க மிளகா சாப்பிட்டுட்டு 400 ரூபாயோ என்னமோ வின் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு. அது மாதிரி இது மாதிரி காசு வின் பண்றதுக்கான கான்டெஸ்ட் கிடையாது, வேர்ல்ட் ரெக்கார்டே. என்னன்னா வெங்காயத்தை வந்து வெறும் 30 செகண்ட்ஸ்ல சாப்பிட்டு முடிக்கிறது. சின்ன வெங்காயம் கிடையாதுங்க, ஒரு ஃபுல் ஹோல் பெரிய வெங்காயம், அதுவும் ராவா அண்டர் 30 செகண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சதுதான் உலகத்திலேயே இது வரைக்கும் ஃபாஸ்டஸ்ட். அதை விட ஃபாஸ்டா யாராவது நீங்க சாப்பிடுவீங்க அப்படின்னா சாப்பிட்டு அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுங்க. ஓயா, இதுதான் 9 ஸ்ட்ரேஞ்சஸ்ட் கிரேசியஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் எவர் செட். இதை தாண்டி எனக்கு இந்த மாதிரி வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸும் நிறைய தெரியும். நான் இந்த மாதிரி வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் நிறைய அட்டம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யாராவது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ட் யா, இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்றது expresschangos.in அப்படின்ற ஒரு டிஷர்ட் பிராண்ட். இவங்கள்ட்ட சூப்பர் ரிலேட்டட் ஃபன்னியான டிஷர்ட்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் நிறைய தமிழ் டிஷர்ட்ஸ், ரொம்ப யூனிக்கான தமிழ் டிஷர்ட்ஸ், எங்கேயும் கிடைக்காத டிஷர்ட்ஸ் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்க என்ன ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும், எந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் இவங்கள்ட்ட அதுக்கேற்ற ஒரு டிஷர்ட் டெஃபினட்டா இருக்கும். ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. நீங்க சாண்டோவர்ஸ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கிடைக்கும். ப்ரௌஸ் பண்ணி கோட் யூஸ் பண்ணி சூப்பராக டிஷர்ட்ஸ் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.